Good morning. Next topic வந்து Java AWT text build பார்க்க போறோம். அதாவது text box. நம்ம AWT componentsல text box வந்து எப்படி create பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். text boxனா தெரியும். just ஒரு single lineல எழுதக்கூடிய ஒரு box. single line மட்டும் தான் எழுத முடியும். இப்போ name அப்படினா name என்ன அப்படிங்கறத அதுல எழுதலாம். அட்ரஸ்லாம் வந்து சிங்கிள் லைன் இருந்தா எழுதிக்கலாம், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. ஸோ ஃபார்ம்ஸில் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம், நம்ம கண்ட்ரோல்ஸில் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் the object of a text field class in text component that allows a user to enter a single line text and edit it. It inherits text component class which further inherits component class. அதாவது சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்னது டெக்ஸ்ட் காம்பனண்ட் யூசர் என்ன செய்யும் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். when we enter key in the text field like key press, key release or key type, the event is sent to the text field. அதாவது நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சு என்னன்னாலும் சரி கீ ப்ரெஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணாலும் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு தான் வந்து போகும்போது then the key event is passed to the registered key test. எப்பவுமே என்ன ஆகும் லிசனர் இன்டர்ஃபேஸுக்கு தான் போகும், இவெண்ட்டில் அடுத்த ஸ்டெப் வந்து லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் மட்டும்தான் போகும். It can also be done using action event. If the action event is enabled on the text field, action event may be fired by pressing the return key. இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ஷன் இவெண்ட் அப்படின்னா என்ன பட்டன் இந்த மாதிரி தான் ஆக்ஷன் இவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணலாம் அதில் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அது வந்து ஆக்ஷன் இவெண்ட் இது ஃபயர் ஆக போதும். ஃபயர் பை ப்ரெஸ்ஸிங் த ரிட்டர்ன் கீ. The event is handled by the action listener interface. The key listener interface is action listener interface. ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய டிக்ளரேஷன் லைன் என்ன அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் டெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஸ் டெக்ஸ்ட் காம்பனண்ட். ஸோ இதில் வந்து நமக்கு 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது 4 டைப்பாக நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் யூஷுவல். இட் கன்ஸ்ட்ரக்ட் ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஸ்ட்ரிங் டெஸ்ட்டில் இட் கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் இனிஷியலைஸ்ட், அதாவது ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து நம்ம அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அதையும் சேர்த்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்டீஜர் காலம்ஸ். இது என்ன அப்படின்னா அதாவது இட் கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் எம்டி வித் கிவன் நம்பர் ஆஃப் காலம்ஸ். காலம்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டை விரிவுபடுத்துறதுக்காக தான். காலம் அப்படின்னா என்ன அதாவது அதோட அகலப்படுத்துறது, டெக்ஸ்ட் பாக்ஸை அகலப்படுத்துறது, நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ வந்து ஒரு 10 காலம் அப்படின்னா 10 காலம் போடுற அளவுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்து அகலமாயிரும். அதுக்காக தான் சிங்கிள் லைன் தான், பட் இது வந்து என்னது காலம்ஸ் அப்படின்னா நீளம் வந்து அகலமாயிட்டு போகுது. தட் இஸ் இட் இஸ் எக்ஸ்டெண்ட் டு எய்ட்ஸ் ஹாரிசான்டல். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் இன்டீஜர் காலம். ஸோ டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்து காலம் ரெண்டுமே வந்து எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. நெக்ஸ்ட்டு இதனுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டோட மெத்தடு ஆஸ் யூஷுவல் வந்து வாய்ட் செட் டெக்ஸ்ட் கெட் டெக்ஸ்ட் இது எல்லாமே தெரியும். ஸோ செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோமோ அது சொல்லக்கூடிய மெத்தட் தான் இது. நெக்ஸ்ட்டு வாட் செட் எக்கோ கேரக்டர். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்ல டெக்ஸ்ட் எழுத போகிறோம்ல அதை என்ன செய்ய போகிறோம் நாங்கள் எக்கோ கேரக்டரான எழுத போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எக்கோ கேரக்டர் அந்த இதில். அதுக்கப்புறம் கேரக்டர் கெட் எக்கோ கேரக்டர் அப்படின்னா என்ன கேரக்டர் எழுதியிருக்கோமோ கெட் மெத்தட் மூலமாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்டீஜர் கெட் காலம்ஸ் அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஹெட்டர் ஃபைல், தென் கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் எக்ஸாம்பிள், மெயின் மெத்தட் 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் T1 அண்ட் T2. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்டோட T1 இஸ் ஈக்குவல் நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரிங்கோட க்ரியேட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஜாவா பாயிண்ட். நெக்ஸ்ட் பவுன்ஸ் அப்படிங்கிற சைஸ் மென்ஷன் பண்ணுறது. இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா AWT டியூட்டோரியல் அதோடதே மென்ஷன் பண்ணியாச்சு. ஆட் மெத்தட் மூலமாக எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரேமோட சைஸ் செட் பண்ணிட்டோம். தென் லீவ் செட். தேங்க்யூ.